கங்குவா இந்த படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இப்போ நடக்கிறது முன் ஜென்மத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த படம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 நிலப்பகுதியில் வெவ்வேறு இனத்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ ரோமானிய படைகள் அந்த 5 நிலப்பகுதியில் ஒரு பகுதியான பெருமாச்சி அப்படிங்கிற பகுதியை கைப்பற்ற நினைக்குது. அந்த பெருமாச்சி பகுதியோட தலைவனோட பையன்தான் சூர்யா. அரத்தித்தீவு பகுதியோட கூட்டத் தலைவன் தான் இந்த படத்தோட வில்லன். தன் மண்ணையும் மக்களையும் சூர்யா காப்பாற்றினாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட திரைக்கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா எல்லாரோட கெட்டப்பு, ஆர்ட் ஒர்க்கு, ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. படத்தோட பாடல்கள் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சூர்யா அவரோட ரோலாக சரியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்னா முதல் 1/2 மணி நேரம் இந்த படத்தில் எதுக்கு வருதுன்னே தெரியல. படத்தில் ஹீரோயினி தேவையே இல்லை, இருந்தாலும் வச்சுருக்காங்க. அந்த சின்ன பையன் கேரக்டர் முக்கியமான ரோல், ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. சூர்யாவை பெரிய வாழை வச்சு குத்துனாலும் எதுவும் ஆகலை. கருங்காடு அப்படிங்கிற புலிக்கட்டில் புலிக்கு பதிலாக முதலையை வச்சே முடிச்சிட்டாங்க. படத்தில் சில கேள்விகளுக்கு பதிலே தெரியல. அது செகண்ட் ஹாஃபில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் செகண்ட் பார்ட் எடுப்பாங்களா தெரியல. படத்தோட கடைசியில் கார்த்தி வராரு. அது செகண்ட் பார்ட்டோட லீடு. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை பாருங்கள், ஒரு முறை பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.